நான் என்ன குழம்பு பண்ண போகிறேன்னா, நான் இன்றைக்கி மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். இது வந்து சங்கரா மீன், இது வந்து சீலா மீன், ரெண்டும் வச்சு தான் குழம்பு பண்ண போகிறேன். கொஞ்சம் வறுக்க போகிறேன் இதில். இது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இதுவும் நல்லாயிருக்கும், அதை விட இதாக சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சம் வறுக்கவும் போகிறேங்க. இப்போ நான் இங்கே வந்து வெங்காயம் நல்லா வெங்காயமும் ஃபஸ்ட்டு கடுகும் வெந்தயமும் போட்டு வறுத்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆனால் தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருந்த தக்காளியை தான் இப்போ இதில் ஊற்றி நான் வதக்கி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பூண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த பூண்டு வந்து நல்லா தட்டி போடணும். அது வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சு தக்காளியை போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரம் அவ்வளோ அளவுக்கு காரம் தேவை போட்டுப்போம். 2 3 4 ஓகே, 4 போதும். ஏன்னா நான் பச்சை மிளகாய் இதில் சேர்ப்பேன். அது நல்லாயிருக்கும், மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அது இப்போ சேர்க்கக்கூடாது, கடைசியாக இறக்கும்போது தான் போடணும். ஏன்னா அந்த சூட்லேயே அந்த பச்சை மிளகாய் வெந்துடும். இப்போ இது வந்து நல்லா இது எண்ணெயில் வறுபடட்டும். இந்த மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நான் வந்து அது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம்ல. இது மாங்காய் வந்து நான் எப்போ போட போகிறேன்னா, மீன் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மாங்காய் போட போகிறேன். இப்போ குழம்பு தண்ணி ஊற்றின உடனே போட்டுறக்கூடாது, அது மாங்காய் குழஞ்சிடும். புளி கரைச்சி ஊற்றுறதுக்காக புளி வச்சுருக்கேன். புளியும் வந்து நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா தான் புளி கரைச்சி ஊற்றுவேன். லாஸ்ட்டாக இதை போடுவேன், கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிடுவோம். இந்த மிளகாத்தூள் நல்லா வறுபட்டுச்சு. இந்த குழம்பு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இது கொதிச்சதுக்கப்புறமா நான் புளி கரைச்சி ஊற்ற போகிறேன். புளி இங்கே வச்சுருக்கேன். இதை ஊற்றி திரும்ப புளி கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து மாங்காய் போடுவேன். மாங்காய் போட்டு 10 நிமிஷம் கழித்து மீன் போடுவோம். இந்த மீன் போட்டு ஒரே ஒரு 10 நிமிஷம்தான் வந்து அடுப்பு எரிய வைக்கணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும். 10 நிமிஷம்தான். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும், பச்சை மிளகாய் போடணும். போட்டு மூடி வச்சுடுங்க. குழம்ப சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ தான் போடுற உப்பு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்ற போகிறேன். புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா திரும்ப மாங்காய் போட போகிறேன். மாங்காய் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மீன் போட போகிறேன். மீன் போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதெல்லாம் மொத்தமாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை போட்டு மூடி வச்சுடுவோம். நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. அது லாஸ்ட் மினிட்டில் சேருங்க, இப்பயே போட்டுறாதீங்க.